கைஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, க்ரூ ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஜென்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளால் எப்படி ஒரு ரெஸ்யூம் ஆப்டிமைசேஷன் நம்ம பில்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட சோர்ஸ் ஃபைல் இருக்குது, தேவைன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது முந்தின உள்ள சோர்ஸு. இது ஒரு இனிமேல் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிற ரெஸ்யூமு. இந்த ரெஸ்யூமை இப்போ நான் காட்டியிருக்கேன். அதோடைய டோட்டல் ஃபைல் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு க்ரூ ஏஜென்ட் என்ன பண்ணணும், எப்படி ரெஸ்யூம் எடுக்கணும், எந்த பாத்துலேருந்து எடுக்கணும், எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு பர்டிகுலராக நாம் இதை எடுத்து கொடுக்க போகிறோம். தென் அந்த ஏஜென்ட் என்னென்னலாம் வேலை பார்க்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நாம் எடுத்து அதில் ஒரு அனலைசேஷன் பண்ணி அதிலிருந்து டோட்டல் ஸ்கில் செட் என்னவா தேவைப்படுது அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு, அதில் இருந்து டோட்டலாக எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குமா இப்படின்றத எல்லாமே டோட்டல் அந்த ஜாபை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பூரா அனலைஸ் பண்ணி அதில் இருந்து தான் இப்போ நம்ம இதை ஒன்றுன்னா நம்ம செய்கிறோம். சரிங்களா, ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த ஏஜென்ட்டே பார்த்துக்கும். நம்ம எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, ஆனஸ்ட்டாக சொன்னால். சரியா, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இப்போ நம்ம இதை எழுதியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நாம் எப்படி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதான் கான்செப்டே. சரிங்களா, ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தான வீடியோ. சரிங்களா, ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஒர்க்கிங் மாடல் தான் இப்போ நான் காட்டியிருக்கிறேன். இந்த ஒர்க்கிங் மாடலில் என்னென்ன இருக்குது, சரிங்களா, ஓகேவா? எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஒவ்வொரு ஏஜென்ட்டோடைய டோட்டல் ஒர்க்கு அசைன்மெண்ட், இது எல்லாமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகேவா? அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. கிரெடிட் ஸ்கோரில் எக்ஸாக்டாக அந்த ஸ்கில் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க 10 ஸ்கில் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நம்மளுக்கு எத்தனை ஸ்கில் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டோட்டல் வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். தென் என்ன சொல்ல வர்றது, எப்படி அதை அனலைஸ் பண்ண போகுது, எப்படி அதை ஸ்க்ராப் பண்ண போகுது, எப்படி அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகுது நம்மளோட ரெஸ்யூமை அப்படின்றதான் இங்கே கான்செப்ட்டு. சரிங்களா, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்கில்ஸ் கோர்ஸு. தென் ஆஸ் ஆஃப் நோ என்ன பண்ணுறோம், இது எப்படின்னா ரெடிமேடு தான். நம்ம ரெஸ்யூமை கொடுக்க வேண்டியது நம்ம வேலை, சோர்ஸை கான்ஃபிகர் பண்ண வேண்டியது நம்ம வேலை. சோர்ஸுன்றது இந்த ப்ரோக்ராமை கான்ஃபிகர் பண்ண வேண்டியது நம்ம வேலை, அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறது நம்ம வேலை, ஜஸ்ட்டு ரன் பண்ணுறது அடுத்த வேலை. இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா, ஓகேவா? இதை மட்டும் பண்ணிட்டோம்னாலே தென் அதோடு சேர்த்து இன்னொன்று என்னென்னா, அந்த ஏபிஐ கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கீஸை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதோடைய வேலைகள் அது பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னும் போது ஈஸியாக ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரெஸ்யூம் நம்மளால் உருவாக்கிக்க முடியும். சரிங்களா, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்படிலாம் இது ரன் ஆகிட்டுருக்குதுன்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு பைத்தான் ஃபைலும் என்னென்ன வேலை பார்க்குது, எப்படி ஒர்க் பண்ணுது இப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுவேன். சரி, நான் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இது எல்லாமே க்ரூவோடைய அதில் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஒர்க்கிங் மாடல்ஸ், இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா போதும். சரிங்களா, இருந்தாலும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் அவுட்புட் ஃபைல்ஸு, இதெல்லாம் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதோட ஹெல்ப் ஃபைலில் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு எண்ட் ரிசல்ட் என்ன வரணும்னா பர்ஃபெக்ட் ஆப்டிமைஸ்ட் ரெஸ்யூம். இப்போ இது கமாண்ட் டெர்மினலில் அந்த பைத்தான் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணோடனே வர அவுட்புட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் எப்படிலாம் இருக்குதுன்றது எல்லாமே இப்போது வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே இப்போ வரும் பாருங்கள். சரியா, பிஃபோர் ஆஃப்டர். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போ ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்துருப்போன்னா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோ ஒரு கீவேர்டோ கொடுத்துருப்போம். ஆனால் ரெஸ்யூமை ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் மாற்றிருக்கோன்றதெல்லாம் இப்போ நம்ம காட்டுறோம். சரிங்களா, ஓகேவா? ஸோ இப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதோட வெயிட்டேஜு, ஸ்கோர்ஸு எல்லாமே நடக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் எல்லா வேலையும் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ
இது போக 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 ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு டோட்டலாக ரிசல்ட் வரும். சரிங்களா? டோட்டல் ரிசல்ட் வரும். டோட்டல் ரிசல்ட் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு ரெஸ்யூம் ஆப்டிமைஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை இதை வந்து நானே உங்களுக்கு செஞ்சு தரணுன்னாலும் நான் செஞ்சு தரேன். ஸோ இதுதான் விஷயம் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னல் சம்மரி எப்படி மாறிடுச்சுன்றதை டோட்டல் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். ஸோ பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு. அப்போ ரெஸ்யூம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்.